என்னாச்சு சீதா? என்ன பிரச்சனை? அது என்ன கையில பத்திரத்தை வச்சு நிக்கிற? விவாகரத்து பத்திரங்க. விவாகரத்து பத்திரமா? அது எதுக்கு? அருணுக்கும் திவ்யாவுக்கும் சரி வரல, அதான் பிரிச்சு வச்சிடலான்னு விவாகரத்து பத்திரத்தை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இதுல கையெழுத்து போட சொல்லிதான் கேட்டுட்டு இருக்கேன். அடி பாவி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணி 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கேன். இவ அசால்ட்டா அவங்கள பிரிக்க பாக்குறாளே. அருண், நேரம் ஆயிட்டு இருக்கு, கையெழுத்து போடு. மா, நீ இப்படி கொஞ்சம் வா. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் மேல ஏன் கோவப்படுறீங்க? நான் என்ன தப்பு பண்ண? பிடிக்காத 2 பேரை முறைப்படி பிரிச்சு சந்தோஷமா வாழ வைக்கலான்னு முடிவு பண்ணது தப்பா? ஓ, இவங்க பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தீர்ப்பு சொல்ல வந்துட்டாங்க. போட்டானா அப்படி? என்ன வேற என்ன தாங்க பண்ண சொல்றீங்க? இவனும் திவ்யாவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், இவளும் இவனை விட்டு போக மாட்டேங்கிறான், இங்க இருந்து கஷ்டப்படுறான். இதெல்லாம் பார்த்துட்டு எப்படிங்க அமைதியா இருக்கிறது? அமைதியா இருக்க முடியலனா வாழ வேண்டியவங்கள அறுத்து விட்டுருவியா? அறிவு கெட்டவளே. ஐயோ, எல்லாம் கூடி வர நேரத்துல இந்த மனுஷன் உள்ள புகுந்து கூத்தடிக்கிறாரே. இவருக்கு இதை எப்படி புரிய வைக்கிறதுன்னே தெரியலையே. என்னடி பாத்துக்கிட்டே நிக்கிற? அதுங்க ஏதோ சின்ன சிரிச்சுங்க தெரியாதனமா கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்காக கட்டின தாலியை கழட்டி போட்டுற முடியுமா? எல்லாம் போக போக சரியா போகும். என்னமோ புதுசா விவாகரத்து வாங்கி தராலாம். அறிவு கட்டவன். எங்கடி அந்த பத்திரம்? புரியாது. ஏய், சாமர். இன்னொரு வாட்டி விவாகரத்தை பத்தி பேசிட்டு இருந்த அப்படியே உன்னை கழுத்தை நெரிச்சா கொன்றுமா. விடுங்க மாமா. இவங்க 2 பேரையும் பிரிக்க நினைச்ச தொலைச்சிருவேன்.